அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ செபியோட சர்க்குலர் ஒன்று வந்தது. ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நேற்று போட்டிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எஃப்என்டோலாம் அகெயின்ஸ்டாக வந்து அந்த சர்க்குலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் பண்ண எஃப்என்டோ வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ நவம்பர் 20க்கு மேலே நம்ம பண்ண போகிற எஃப்என்டோஸ் வந்து கொஞ்சம் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபால். ஸோ அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் ஈரான் வார், ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு காரணம். ஸோ ஓவரலாக பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் மார்க்கெட். ஸோ ஆல்ரெடி ஒரு 14 செஷனில் ஏறின மார்க்கெட் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ட்ரேடிங் செஷனில் டவுன் ஆயிருக்கு. ஸோ எங்கேருந்து ஏறி இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட செப்டம்பர் 13 செப்டம்பர் 26, ஸோ 2, 4, 6, 8, 10 ஒரு 10-12 கேண்டலில் ஏறின மார்க்கெட்டு ஜஸ்ட் ஒரு 4 கேண்டலில் புஷ் பண்ணி கீழே தள்ளியிருக்காங்க. ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து கீழே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் சொல்லவே தேவையில்லை. ஸோ செல் தான். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் கால் ஆப்ஷனை செல் பண்ணியும் ஸோ புட் ஆப்ஷனை வந்து ஹெவியாக பை பண்ண மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் மார்னிங் போய்ட்டு சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போதைக்கு க்ளோஸ் ஆன டேட்டாஸ் மட்டும்தான் நான் எடுத்து வச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது என்எஸ்சியில் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ட்ரேடட் 2912, அதில் பார்த்தீங்கன்னா 639 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ் சைடும், டிக்ளைன்ஸ் நெகட்டிவ் சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா 2200 ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவ் சைடு வந்து போயிருக்கு. ஸோ 639 ஸ்டாக்ஸை விட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 மடங்குக்கு மேலே மார்க்கெட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஸ்டாக்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. இதில் அன்சேஞ்சு வந்து 72 52 வீக் ஹை, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹையை ஒரு 102 ஸ்டாக்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. 52 வீக் லோ வந்து 65. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்யூட் 106, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா 112 வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்படி, அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா ஒரு 3 மடங்கு இன்னைக்கு வந்து இறங்கியிருக்கு. 639 ஸ்டாக்ஸில் டிக்ளைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2200. அப்படி பார்க்குறப்போ ஒரு 3 மடங்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வந்து 150 ரூபாய்க்கு இறங்கியிருக்கும். அப்படி 150 ரூபா மறுபடியும் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா மேலே வரதுக்காக மேலே தான் வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி இறங்கின டைம்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபியூச்சரில் ஒரு லாங் டேர்ம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ் ரேட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 1077 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஸோ எந்த இடத்துலையுமே சப்போர்ட்டுங்கிறது கிடையாது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்தோம், சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப தூரமாக இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட ட்ரெண்ட் லைன் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். அதோட ட்ரெண்ட் லைனே பார்த்தீங்கன்னா 51,200 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்கு. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50யும் கிட்டத்தட்ட 546 பாயிண்ட் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கு புட் ஆப்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாற ஏறி இருக்கு. அதாவது 10 ரூபாயில இருந்தது 150 ரூபாய் 200 ரூபா வரைக்கும் கூட போயிருக்கு. ஸோ இது இன்னும் கண்டினியூஸ் ஆச்சுன்னா 25,080 வரைக்கும் வரும். இதோட சப்போர்ட் ஜோன் எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா 24,775 தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் ஜோன். எந்த கேண்டில் அப்படின்னா செப்டம்பர் 12 கேண்டில் லோ வந்து 24,941. ஸோ மேபி அந்த இடம் 24,950 வரைக்கும் வந்துட்டு மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து நிஃப்டி 50ல இருக்கு. ஸோ அடுத்தது ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியும் சேம் தான். இதுக்குமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ சப்போர்ட் ட்ரா பண்ணிடலாம் ஃபின் நிஃப்டியில். ஸோ சப்போர்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23,600. ஸோ லோவை பிரேக் பண்ணால் அகெயின் வந்து கீழே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து ஃபின் நிஃப்டியில் இருக்கு. மிட் கேப் நிஃப்டி மட்டும்தாங்க ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா 12,900. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது எடுத்துட்டு ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12,900லேருந்து 13,350 ஒரு 400 பாயிண்ட் மேலே வந்திருக்கு. அகைன் இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி ஆகாதான் பார்த்துருக்கு. ஸோ பார்க்கலாம், க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் அகைன் வந்து மிட் கேப் நிஃப்டி கொஞ்சம் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. மிட் கேப் நிஃப்டி மட்டும்தான். மற்ற மூணுமே பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு. ஸோ சென்செக்ஸ் சொல்லவே தேவையில்லை, 1769 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 12 லட்சம் கோடி வந்து
செல்லிங், அதாவது பார்த்தீங்கன்னா இழப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் டேட்டாஸ் நான் இன்னும் சரியாக பார்க்கல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1769 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுனாக இருக்குது. லோவை பிரேக் பண்ணால் இதுவும் அடுத்த டார்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 81 தான். பேங்க்எக்ஸும் பார்த்தீங்கன்னா 57,458. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து கம்மியாக கிடைச்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 5000 ரூபாய் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ரீமியம் ப்ரைஸ் எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணியிருப்போம். அப்படி பண்ணியிருந்தா பிரச்சனை கிடையாது. ஏன்னா அத்த மணியில் தான் அதெல்லாம் இது வரைக்கும் கூட இருந்திருக்கும். நவம்பர் 20ஆம் தேதிக்கு மேலே ஸோ லாட் சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ரீமியம் அத்த மணிக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டு உட்காருங்க. உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரீமியம் ப்ரைஸை சூஸ் பண்ண பழகிக்காதீங்க. இப்போ உதாரணத்துக்கு எங்கிட்ட 10,000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 10,000 ரூபாய்க்கு ப்ரீமியம் ப்ரைஸ் தேட ஆரம்பிச்சிங்கன்னா அது அவுட் ஆஃப் த மணியில் போச்சுன்னா நீங்கள் லாஸஸ் தான் கொடுப்பீங்க. ஸோ அத்த மணியில் நம்மளுக்கு எந்த ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து கரெக்டாக போகும் தெரியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 52,390. பிவோட் பாயிண்ட் வந்து 52,035. சப்போர்ட் வந்து 51,490. இன்னைக்கு ஹை வந்து 52,582. லோ வந்து 51,683. ஓப்பன் வந்து 52,314. க்ளோஸ் வந்து 51,845. கிட்டத்தட்ட ஓப்பனான இடத்துலேருந்து ஒரு 300, ஒரு 200, 500 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு ஓப்பனான இடத்துலேருந்து. ஸோ இல்லை, ஓப்பனான இடத்துலேருந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300, 400, ஒரு 700 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பனான இடத்துலேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் மேலே போயிருக்கு. ஸோ ஓவராலாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு வந்து என்னமா நடக்குன்னா ஒரு கேப் டவுன் விழுவதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. எனக்கு நிஃப்டியே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இறங்கிட்டு இருக்கு. ஸோ இது கண்டினியூஸ் ஆச்சுன்னா நாளைக்கு அகைன் ஒரு கேப் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கேப் டவுன் விழுந்துச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேங்க் நிஃப்டியில் ட்ரெண்ட் லைன் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 51,200 இல்லைன்னா 300 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு கேப் டவுன் விழுந்தா இன்னைக்கு லோ வந்து 51,683. ஸோ அதை தாண்டி ஒரு கேப் டவுன் விழுந்துச்சு அப்படின்னா செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 51,300. அந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணதுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும் ஸோ மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கே தவிர ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா கேப் டவுன் விழுந்தா அகைன் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூஸ் ஆகும். அடுத்தது பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆனால் இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ 51,845ங்கிறது இன்னைக்கு க்ளோஸ். இன்னைக்கு க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை சைடு ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அதோட டார்கெட் வந்து 52,390. சப்போஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் 5 or 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிங் வந்து பாசிபிள். ஸோ இது வந்து ரெண்டாவது கண்டிஷன். ஸோ மூணாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆகுமான்னு தெரியல. மேபி ரொம்ப சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி இந்த இடத்துல ஓப்பன் ஆனா. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆனா ஸோ பை அண்ட் செல் ரெண்டுக்குமே பாசிபிள். ரெசிஸ்டன்ஸ் வந்தா செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ பிவோட் வந்தா 5 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஸோ அங்கிருந்து வந்து பையிங் வந்து பாசிபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி அப்புறம் கண்டிஷன்ஸ். ஸோ அடுத்தது ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து 5 ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்டாக்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க்ங்கிறது ஒரு க்ரூசியல் சப்போர்ட்டுங்க. எதனால சொல்கிறேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட June 4 அந்த எலெக்ஷன் டைமில் இறங்கின இடம் அதுதான் இப்போ வந்து சப்போர்ட்டாக எடுத்திருக்கு 105. ஸோ ஹையை பிரேக் பண்ணால் 112, 120 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் சைடுன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 140 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனால் எவ்வளோ தூரம் இறங்கிட்டு மேலே வரும்னு தெரியல. மேபி இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் தான். 105ங்கிறது பிஎன்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் June 4ஆம் தேதியோட லோ. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அடுத்ததா ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்க்கும் சேம் தான், நல்ல ஒரு ரேலி தான் எடுத்துட்டு இருக்கு. ஹையா பிரேக் பண்ணா 747, 760 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் வந்து ஏயு பேங்க்ல இருக்கு. அடுத்த சாம்பிள் ஃபெர்டிலைசர். ஸோ சாம்பிள் ஃபெர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 560. ஸோ அதோட வந்ததுக்கு அப்புறம் செல்லிங் வந்து பாசிபிள். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 530, 20 வரைக்கும் வரும். இல்லைன்னா லோவை பிரேக் பண்ணால் அகைன் வந்து ஒரு 520, 500 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து சாம்பிள் ஃபெர்டிலைசர்ல இருக்கு. கெயிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் இருக்கு. ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். ஸோ பிரேக் பண்ணால் 250, 56 இல்லைன்னா
கேண்டில் வந்து 244க்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா அகைன் வந்து செல்லிங் வந்து பாசிபிள் வந்து கெயிலில். அடுத்தது இன்ஃபோசிக்ஸ். ஸோ இன்ஃபோசிக்ஸை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் ஜோனில் தாங்க நிற்குது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 1870ங்கிறது சப்போர்ட் ஜோன். ஸோ அதை தாண்டி மார்க்கெட் இன்னும் கீழே வரல. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட் மாதிரி தான் தெரியுது. இது உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட் தான். ஸோ அகைன் வந்து 1974 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து இன்ஃபோசிஸில் இருக்குது. ஸோ ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 இல்லை ஒரு 3 இல்லை 4 ஸ்டாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி எடுக்க முடியாது. நீங்கள் ஃபில்டரை வச்சு ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுனா நிறைய .coms வந்து இருக்குது. அதில் போயிட்டீங்கன்னா ஃபில்டர் பண்ணிங்கன்னா ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். மேபி நான் ஒரு வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த .com பற்றி எப்படி ஃபில்டர் பண்ணுறது, எப்படி இன்ட்ராடேக்கு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மாதிரி போடுறேன். ஸோ மொத்தம் வந்து 5 ஸ்டாக்ஸ். பிஎன்பி, ஏயு பேங்க், சாம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் செல்லிங் பாசிபிள். கெயில் வந்து பிரேக் ஆனா 244.95 பிரேக் ஆனா 252 வரைக்கும் போகும். இன்ஃபோசிக்ஸ் வந்து பக்கா ஒரு சப்போர்ட் ஜோன் தான். ஸோ இன்ஃபோசிக்ஸ் அண்டு பிஎன்பி பேங்க் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனில் வந்து நிற்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஸோ என்னோட இதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகி 51,300 வரைக்கும் வந்துட்டு ஸோ அங்கேருந்து அகைன் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.